எக்ஸாம்பிள் 1.8 இந்த எக்ஸாம்பிளில் மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்கு. இதிலிருந்து நம்ம வெரிஃபை பண்ண வேண்டிய ப்ராப்பர்ட்டி ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ். ஃபர்ஸ்டில் கிவன் மேட்ரிக்ஸ் எழுதுவோம். கிவன் ஏ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் 2 9 1 7. ஃபர்ஸ்டில் இந்த மேட்ரிக்ஸ் ஏவோட இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம். ஏயோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்டில் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 9 1 7. இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 2 into 7 14 minus 9 into 1 9. Determinant A equal to 14 minus 9 is 5. அடுத்தது A inverse கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். A inverse equal to 1 by determinant A into adjoint of A equal to 1 by determinant A ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். determinant A equal to 5. So 1 by 5 into adjoint of A. மேட்ரிக்ஸ் ஏலேருந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டில் ஏலேருந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் மேட்ரிக்ஸ் ஏக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை கண்டுபிடிப்போம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்கிறது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏயோட டிரான்ஸ்போஸ். ஸோ ஃபஸ்ட்டில் ஏலேருந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை கண்டுபிடிப்போம். ஏயோட கோஃபேக்டர் எப்படின்னா மேட்ரிக்ஸ் ஏல உள்ள டயகனல் எலிமெண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ 2 அடுத்தது 7 ப்ளேஸ் பண்ணுறேன். அடுத்த மேட்ரிக்ஸ் ஏல உள்ள இன்னொரு டயகனல் எலிமெண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆப்போசிட் சைனோட எழுதணும். 9 வந்து -9 எழுதுகிறேன். 1 வந்து -1 எழுதுகிறேன். ஸோ இப்போ கிடச்சிருக்க மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் வந்து மேட்ரிக்ஸ் ஏயோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டோன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்கும். ஸோ டிரான்ஸ்போஸ் எடுப்போம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by 5 இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட் ரோயை ஃபஸ்ட் காலமாக எழுதுகிறேன் 7 -1. செகண்ட் ரோயை செகண்ட் காலமாக எழுதுகிறேன் -9 2. ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ஏ இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்போம். 1 by 5 இன்ட்டு மேட்ரிக்ஸ் 7 -9 -1 2 டிரான்ஸ்போஸ். ஏ இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 1 by 5. மேலே உள்ள மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட் ரோயை ஃபஸ்ட் காலமாக எழுதுகிறேன் 7 -9. செகண்ட் ரோயை செகண்ட் காலமாக எழுதுகிறேன் -1 2. காலிட்டஸ் ஈக்குவேஷன் 1. அடுத்தது மேட்ரிக்ஸ் ஏலேருந்து ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்போம். மேட்ரிக்ஸ் ஏ எழுதுகிறேன் டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மேலே உள்ள மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட் ரோயை ஃபஸ்ட் காலமாக எழுதுகிறேன் 2 9. செகண்ட் ரோயை செகண்ட் காலமாக எழுதுகிறேன் 1 7. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம். ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்போம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 1 9 7. இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 2 into 7 14 minus 1 into 9 9. Determinant of A transpose equal to 14 minus 9 is 5. அடுத்தது A transpose whole inverse கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். A transpose whole inverse equal to 1 by determinant A transpose into adjoint of A transpose equal to 1 by determinant of A transpose ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். determinant of A transpose equal to 5. So 1 by 5 into adjoint of A transpose கண்டுபிடிக்கணும். adjoint of A transpose எப்படி கண்டுபிடிக்கணும்னா
ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸில் இருந்து ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ். ஸோ ஃபஸ்ட்டில் ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்லேருந்து ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை கண்டுபிடிப்போம். ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு டயகனல் எலிமெண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். 2 7. செகண்ட் டயகனல் எலிமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆப்போசிட் சைனோடு எழுதுகிறேன். இங்கே 1 வந்து -1ன்னு எழுதுகிறேன், 9 வந்து -9ன்னு எழுதுகிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு இங்கே கிடச்சிருக்க இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுப்போம். ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/5 இன்ட்டு மேலே உள்ள மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ரோயை ஃபஸ்ட்டு காலமாக மாற்றுறேன், 7 -9. செகண்ட் ரோயை செகண்ட் காலமாக எழுதுகிறேன், -1 2. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். கால் இட் அஸ் equation 2. ஃப்ரம் equations 1 and 2, equation 1 and 2ல பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடு சேமாக இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு சேம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சேம். ஏ இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ், hence proved.